கைஸ், நான் வந்து இப்போ அனுர குமார திசாநாயக்க எங்களோட நாட்டோட பிரசிடென்ட், இப்போது கரண்ட் பிரசிடென்ட் 9வது பிரசிடென்ட்டோட பிறந்து வளர்ந்த வீட்டில் தான் இருக்கிறோம். ஸோ வீட்டுள்ள எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாங்கள் இப்போ போகிற இந்த ரோடு தான் வந்து அனுர குமார திசாநாயக்க எமது நாட்டின் பிரதமர் இந்த பிரசிடென்ட் வீட்டு சைடுக்கு போகிறோம். இந்த ரோட்டை பாருங்கள் எப்படி இது வந்து இங்கே அவர் பிறந்த ஊரில் வந்து கொஞ்ச காலம் அவர் வந்து வாழ்ந்தார். அந்த இதுக்கு தான் நாங்கள் பெய்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள் எப்படி இந்த ஏரியா எப்படி பாலடைந்து போன ஒரு ஏரியா. இங்கே யாருமே இல்லை, எதுவுமே இல்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் அந்த கிட்ட போய் பார்ப்போம் என்ன நடக்குது. இது ஹலோ காய்ஸ், இதுதான் வந்து எங்களோட நாட்டோட பிரசிடென்ட்டோட பிறந்து வளர்ந்த இடம். அதாவது இந்த மகுல்கஸ்த வேண்ட ஏரியாவில் வந்து தான் இவர் ஹாஸ்பிட்டலில் பிறந்திக்கிறாரு. ஸோ அங்கேருந்து இங்கே தான் அவர் வாழ்ந்த அந்த ஆரம்ப காலத்தில் வாழ்ந்த இடம். நாட்டு பிரசிடென்ட்டோட வீட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ ஆரம்ப காலத்தில் வந்து கொஞ்சம் ஏழ்மையாக தான் இருந்திக்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து ஒரு கைவிடப்பட்ட ஒரு ஏரியா. நிறையா பாம்பு புத்தெல்லாம் இருக்குது. இங்கே யாருமே வர்றதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடு வந்து மூடின மாதிரியாக தான் இருக்குது. இங்கேருந்து அதுக்கப்புறம் தான் அவங்க தம்பத்தனியாக அந்த ஏரியாவுக்கு போய் செட்டில் ஆகினாங்க ஸ்கூல் ஸ்டடீஸுக்கெல்லாம். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஏரியா வச்சா பாலடைஞ்சு பயங்கரமாக ஈக்குது. பாம்புகள் ஈக்கிற ஏரியானா நினைக்கிறேன்னா கிட்டத்தட்ட ஒரு நிறைய வருஷ கணக்கு இந்த வீடு வந்து கைவிடப்பட்டிக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியாலாம் பாருங்கள் அப்படியே. ஸோ ஒரு பெரிய ஒரு இடம் தான் ஏரியா. இந்த காணி வந்து பெரிய ஒரு காணியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 பர்ச்சஸ்க்கு மேலே வந்து இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் பின் சைடு எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு வீடுங்க, ஒரு சிறிய வீடு. பாத்ரூம் வசதி கூட கரெக்டாக சரியான முறையில் இல்லாத ஒரு வீடு தான் இது. ஸோ இங்கே வந்து பாருங்கள். ஸோ பிரசிடெண்ட்டோட வீட்டுக்கு வந்ததுக்கு ஏதாச்சும் ஒரு ஞாபகார்த்தமாக எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு பார்த்தா ஒரு தேசிக ஒன்று சரி பிச்சு எடுத்துகிட்டு போவோம். தேசிக காய்க்குது, தேசிக மரம் உண்டு இருக்குது. இது வந்து அனுர குமார திசாநாயக்க மிஸ்டர் பிரசிடென்ட் நாட்டின தேசிக மரம்னு தான் சொன்னாங்க, பின்னுக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அவர் நாட்டின் இந்த தேசிக மரமே இப்படி பெருத்திக்குதுன்னு சொன்னால் நாட்டை வந்து எப்படி பெருசாக்குவார்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. ஒரு சின்ன தேசிகம் ஒன்று பிச்சுக்கும் அவரோட மரத்துலேருந்து. ஸோ பேக் சைடை பாருங்கள் வீட்டில் எப்படின்னு சொல்லி. ஏரியா சீரியஸ்லி காலை வைக்கிறது பயமாகிக்குது. பாம்பு வலிக்குமோ தெரியாது. பாருங்கள், இந்த இவர் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னுக்கு சில விஷயங்கள் சொல்லியிருந்தார். அதை வந்து அப்படியே சொன்ன மாதிரி செஞ்சுக்கிறாரு. நிறைய விஷயம் செஞ்சுட்டிருக்கிறாரு. ஸோ முட்டையிற விலை வந்து 60 ரூபாய்க்கிட்ட இருந்துச்சு. இப்போ வந்து பாருங்கள், முட்டையிற விலை வந்து 30 ரூபாய்க்கு வந்து அந்த முட்டை. ஸோ அதை மாதிரி நிறைய விஷயம். அந்த முட்டையை விலை குறைச்சதுனால பானில் இருந்து ப்ரெட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து விலை குறைஞ்சிக்குது. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இவர் வந்து நாட்டுக்கு செஞ்சு தீக்கிறாரு. நாட்டில் பல மாற்றங்கள் வரும். இப்போ வந்து பொது தேர்தல் வரப்போகுது. பொது தேர்தல் வந்து இவங்கள்ட்ட மெஜாரிட்டி எடுத்தாங்கன்னு சொன்னால் இன்னும் நிறைய விஷயங்கள் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே யாரும் நம்பர் போட்டிக்கிறாங்க. அந்த நம்பரை வந்து காட்ட முடியாது. ஸோ அவங்கள கண்டெக்ட் பண்ணால் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீட்டு உள்ளே எடுக்க முடியுமோ தெரியாது, பயமாக இருக்குது பார்க்குறதுக்கு. வருஷக்கணக்குக்கு யாருமே இல்லாத மாதிரி தான் நிறைய பாம்புகள் ஷுவராக ஆகிக்கும். இதுக்குள்ளே பாம்பு அழிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. உள்ளே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இந்த வீட்டை பாருங்கள் எவ்வளோ சின்ன ஆகிக்குன்னு சொல்லி. அவங்க ஏழ்மையிலேருந்து வந்து இந்த நாட்டை ஆள்றதுக்குரிய ஒரு பவரை கொண்டு இப்போ வந்து நாட்டை ஆழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பட் முன்னே இந்த பிரசிடென்ட் எல்லாத்தையும் விட வயதுலேயும் ஒரு இந்த படிப்பறிவும் ஜாஸ்தி கொண்ட ஒரு ஆள் தான் இவர். வந்து நிறைய ஐடியாஸ் வச்சுக்கிறாரு. நிறைய ஐடியாஸில் வந்து இவர் வந்து நாட்டில் வந்து இப்போ கொண்டு போகிற விஷயங்கள் வந்து நம்ம மூவ் பண்ணுற விஷயங்கள் வந்து நான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு நல்ல ஒரு இதாக தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து ஒரு 5 நாளைக்குள்ள நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தார். அந்த நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தார் என்னன்னா, இளைஞர்கள் வந்து முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். இளைஞர்களை ஃபர்ஸ்ட் வந்து டார்கெட் பண்ணி அவங்கள வந்து இது பண்ணாரு. என்ன விஷயம்னு சொன்னால் டென்னிஸ் பால். ஒரு சிம்பிள் விஷயம். டென்னிஸ் பாலோட விலை வந்து 2500 சம்திங் இருந்துச்சு. இப்போ அந்த டென்னிஸ் பாலோட விலை வந்து 450க்கு வந்து குறைஞ்சிக்குது. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்டா
இந்த நாட்டில் வந்து எல்லாருமே விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு வந்து கிரிக்கெட். ஸோ அதுக்கு வந்து நிறைய செலவழிச்சிட்டு இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வந்த காலகட்டத்தில் இப்போ அதை வந்து குறைச்சிக்கிறாரு, முட்டை விலையை குறைச்சிக்கிறாரு. இது மாதிரி நல்ல விஷயங்கள் வந்து இவர் முன்கொண்டு வராரு. ஃபியூச்சர்ல வந்து நிறைய விஷயங்கள் செய்வார்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பொது தேர்தல் வருது, அதுல வந்து மெஜாரிட்டி எடுத்தாங்கன்னு சொன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இது இவங்க வந்து ஒரு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸுக்கு மேல ஒரு நடந்த சின்ன சம்பவங்களால வந்து பெரிய சம்பவங்கள் தான். அந்த சம்பவம் இவங்களுக்கு வந்து தலை தூக்கி இயலாத ஒரு நிலைமை இருந்துச்சு நாட்டில் வந்து. அந்த ஜேவிபி குழப்பம்னு சொல்லுவாங்க, அது எல்லாருக்கும் தெரிஞ்சு. ஸோ அதெல்லாம் தாண்டி அதை தாண்டி இவர் ஜெயிச்சிக்கிறாருன்னு சொன்னா இது அவரோட வந்து டேலண்ட்டும் வந்து அவரோட அந்த படிப்பறிவும் அவரோட பேச்சு திறமைகள் தான் அதுக்கு காரணம். ஸோ அதே மாதிரி அவர் செஞ்சுக்கிறாரு. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ வந்த புதுசு இதுக்கு பிறகு என்ன பிரச்சனை வரும்னு தெரியாது. இப்படித்தான் நாங்கள் வந்து பழைய பிரசிடென்ட் எல்லாம் நாங்கள் கொண்டு வந்தோம். எங்கள் ஊர்ல இருந்து நிறைய பேர் ஓட் போட்டு எல்லாரையும் கொண்டு வந்ததுக்கு பிறகுதான் விளங்குது அவங்களோட சுயரூபம். இப்போ இவரோட என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ இவர் நல்லது செய்வார்னு நினைக்கிறோம். பட் பொறுத்து பார்க்கணும். இதுதான் அவர் வாழ்ந்த வீடு, பிறந்ததுலேருந்து வாழ்ந்த வீடு. அதுக்கு பிறகு வேற ஏரியாவுக்கு போனாங்க. ஸோ இங்கிருந்து தான் அவங்களோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இங்கேருந்து பாருங்க, நிறைய இந்த ஏரியாவில் வந்து ஃபுல் இது யானைகள் வரக்கூடிய ஏரியா. ஸ்கூலுக்கெல்லாம் போகிறது எவ்வளோ கஷ்டமாகிக்கும். யானைகள் வரக்கூடிய பாம்புகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிற ஒரு காட்டு பிரதேசம் தான் இது. ஆனால் இது வந்து எங்களோட ஊர் கலைவலையில தான் இவர் பிறந்து இருக்கிறாருன்னு சொல்லி இப்போதான் எங்களுக்கும் தெரியும். ஸோ இப்போ நாங்கள் அவர் பிரசிடென்ட்டோட ஊர் ஆள் நாங்கள் சொல்றது வந்து கெத்தாக தான் இருக்குது எங்களுக்கு. ஸோ நிறைய விஷயங்கள், படிப்பு விஷயங்கள்டையும் வந்து இவர் நிறைய மாற்றங்களை செஞ்சுக்கிறாரு. அடுத்தது வந்து லஞ்சம் ஊழல்ல வந்து நிச்சயமே குறைச்சிக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு விஷயம் கொள்ளிக்கிறாரு. நல்ல விஷயங்கள் தான் நடக்குது நாட்டில். பார்ப்போம் இன்னும் என்ன நடக்குது. பெரிய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் வரணும். ஸோ இது அவர் வீடு நிறைய பேர் காட்டிப்பாங்க. இருந்தாலும் நாங்கள் எங்களோட ஏரியா சுற்றி நாங்கள் இன்னைக்கு வந்து எடுத்துக்கிறோம் வீடியோ. ஸோ கைஸ், இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது OG EMP.